நம்ம இந்தியன் கல்ச்சரை அழகாக ஒரு காஞ்சிபுரம் சில்க் சாரியில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? இந்த சாரி நெய்யறதுக்கு 60 days ஆச்சுங்க. அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இதை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு கிங் அண்ட் குவீன் ரொம்ப அழகாக இருக்காங்க. அதுவும் ஃபுல்லாக வீவிங்கில். இது எல்லாமே கையில் நெஞ்சது. ஸோ இந்த சாரி பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சிற்பக்கலை, அதாவது ஒரு கோவிலில் இருக்கிற மாதிரி அந்த சிற்பத்தை அழகாக நம்மளோட காஞ்சிபுரம் தரையில் அழகாக கையில் நெஞ்சிருக்காங்க. இதில் எல்லாமே இருக்கும். அந்த தூணில் ரொம்ப அழகாக ஒரு பரதநாட்டியம் டிசைன் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இந்த இதில் பார்த்திங்கன்னா கோவில் தூணில் இருக்க அத்தனை சிற்பங்களும் இதில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். மாடு இருக்குது, அண்டு ஒரு பீகாக் இருக்குது, சிங்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாரீ எப்படி இருக்குன்னு. பிகாஸ் நம்மளோட சிற்பத்தை அப்படியே ஒரு பாரம்பரியமான காஞ்சிபுரம் சில்க் சாரியில் டபுள் சைட் பார்டரில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. பிகாஸ் நான் சொல்லுவேன், இப்போ ஒரு விண்டேஜில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாரீ நெய்தா எப்படி இருக்கும். இந்த டிசைன்லாம் அவ்வளோ அழகான ஒரு டிசைன். இது நம்ம பட்டு சாரியில் நம்ம இந்த மாதிரி அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் வேர் பண்ணுறப்போ நம்ம தான் யூனிக்காக தெரியும். பியூட்டிஃபுல் பியூர் காஞ்சிபுரம் ஹேண்ட்லூம் சில்க் சாரீ.